உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்ததற்கு ஜாக்டோ ஜியோ சார்பில் நன்றி அறிவிப்பு மாநாடு. ஆசிரியர்கள் செய்வது பணி அல்ல, தொண்டு என முதல்வர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. ஆசிரியர்கள் செய்வத பணி என நான் சொல்ல மாட்டேன், நீங்க செய்யறது தொண்டு. மத்திய அரசு வரி பகிர்வை குறைத்துக் கொண்டே வருவதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களின் உரிமை பறிக்கப்பட்டதாகவும் விமர்சனம். ஒவ்வொரு ஆண்டும் நமக்கான வரி பகிர்வை ஒன்றிய அரசு குறைச்சிக்கிட்டே இருக்கு. ஒன்றிய அரசுடைய திட்டங்களுக்கான நிதியை கூட குறைச்சிட்டு இருக்காங்க. வேர்வை துளி சிந்தி உழைச்ச உங்களுக்கு ரத்த கண்ணீரை வர வச்சதுதான் கருணையில்லா அதிமுக ஆட்சி. அழும் குழந்தைக்கு மிட்டாய் கொடுப்பது போல அரசு ஊழியர்களை திமுக அரசு சமாதானம் செய்துள்ளது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் குறித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். கடும் வறட்சி, கஜா புயல், கொரோனா என பல சோதனைகளிலும் நல்லாட்சி தந்தது அதிமுக. வருமானம் வரும் காலத்திலும் திமுக கடன் வாங்குவதாக எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் விழுந்து விட்டதாக எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சனம். இந்தியா கூட்டணி என அடிக்கடி பேசும் முதல்வர் தற்போது அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்துவது இல்லை என்றும் கேள்வி. எப்பொழுது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் இப்ப இந்தியா கூட்டணி பேரையே எடுக்க மாட்டேங்கிறாரு? காங்கிரசுக்கும் திமுகவும் உட்கட்சி பூசல் வந்துடுது. ஆக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது உண்மைதானே? காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையில் எந்தவித மாற்று கருத்து முரண்பாடு துளி அளவு கூட இல்லை. கூட்டணி தொடர்பாக பேசி தீர்த்துக் கொள்வோம் என செல்வ பெருந்தகை பேட்டி. தோழமை உணர்வோடு கேட்கிறோம், பேசி தீர்த்து கொள்வார்கள். அதுல முரண்லாம் கிடையாது. எந்தவித கருத்து வேறுபாடும் எந்தவித முரணும் எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தும் துளி அளவும் இல்லை. தமிழக பாஜகவில் நிலவும் உட்கட்சி பூசலுக்கு தீர்வு காண தேசிய தலைமை திட்டம். பிரச்சனைகள் தொடர்பாக ஆலோசிக்க மேலிட தலைவர் BL சந்தோஷ் திங்களன்று சென்னை வருகை என தகவல். சேலம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்வாக மாற்றிய தாவேக தலைமை. விஜய் கூட்டத்திற்கு 51 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி. மக்கள் சந்திப்பு கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருந்தோம். அதுக்கு சில கால அவகாசம் இல்லாத காரணத்தினால அதை மாற்றி கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். இதில் ஒரு 5000 பேர் மட்டும் தான் கலந்துக்கிறாங்க. அதுக்கு மேற்பட்ட யாருக்கும் அனுமதி இல்லை. பொதுமக்களுக்கு இதில் அனுமதி இல்லை. கழக நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் அனுமதி. தாவேகவுக்கு திமுக மட்டுமே எதிரி என செங்கோட்டையன் பேட்டி. இரு கூட்டணிகளிலும் வாய்ப்பு கிடைக்காதவர்கள் தாவேக கூட்டணிக்கு வருவார்கள் என்றும் பதில். திமுக தான் எங்களுக்கு எதிரியை தவிர அண்ணா திமுக என்பது NTA கூட்டணியில் 10 கட்சி கூட்டணியில் ஒன்று. இன்னும் நிறைய பேர் கட்சிக்கு வர்றான்னு சொல்லியிருந்தாங்க. அது போகப்போத்துன்னு தெரியும். ஷார்ட் டைமில் அங்கே எல்லாரும் பூரா இங்கே வருவாங்க. திமுக ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என IJK நிறுவனர் பாரிவேந்தர் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் விமர்சனம். திராவிட கட்சிகள் வந்த பிறகு தமிழ்நாடு ஊழல், லஞ்சம், கொலை கொள்ளை, மாணவர்களுக்கு மரியாதையும் இல்லை, பாதுகாப்பும் இல்லை. இப்படித்தான் இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சியில் அமர்பவர்கள் ஊழல் செய்ய இந்திய ஜனநாயக கட்சி அனுமதிக்காது. ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை செய்து காட்டியவர் பாரிவேந்தர் என ரவி பச்சமுத்து பேச்சு.
ஆட்சியில் அமர்பவர்கள் ஊழல் செய்வதற்கு ஒருபோதும் ஈடாது இந்திய ஜனநாயக கட்சி அனுமதிக்காது. அவர் அதை செய்தும் காட்டினார். கோட்டையில் இருப்பவர்கள் கொள்கை அடிப்படையில் வாழ்கிறார்களா? திமுக அரசு மீது நயினார் நாகேந்திரன் விமர்சனம். ஆனால் இன்னைக்கு கோட்டையில் இருக்கிறவர்கள் கொள்கை அடிப்படையில் வாழ்கிறார்களா? இல்லை. டாஸ்மாகை மூடுவோம் என்று சொன்னார்கள், மூடினார்களா? இல்லை. டாஸ்மாகை படிப்படியாக குறைப்போம் என்று சொன்னார்களே, செய்தார்களா? இல்லை. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வில் குளறுபடி என தேர்வர்கள் குற்றச்சாட்டு. சரியாக தேர்வு மையம் ஒதுக்கப்படவில்லை, வினாத்தாள் கிடைக்கவில்லை என குழப்பம். குரூப் 2 2A முதன்மை தேர்வுகள் அனைத்தும் தள்ளி வைப்பு. சென்னையில் 7 மையங்களில் தேர்வு எழுத வந்தவர்கள் சாலை மறியல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டதற்கு பழனிசாமி, அன்புமணி, அண்ணாமலை உள்ளிட்டோர் கண்டனம். திமுக ஆட்சி நிர்வாகம் எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு காட்டிவிட்டதாக குற்றச்சாட்டு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கு தாவேக தலைவர் விஜய் கண்டனம். பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களின் நம்பிக்கையை திமுக அரசு சிதைத்து விட்டதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் கும்பாபிஷேக விழா கோலாகலம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். விடுமுறை தினத்தையொட்டி சுற்றுலா தலங்களில் குவிந்த பயணிகள். குடும்பத்தினருடன் நேரம் செலவிட்டு இயற்கை காட்சிகளை கண்டு ரசித்து உற்சாகம். இந்தியா மலேசியா இடையே பாதுகாப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்தங்கள். பயங்கரவாதத்தை ஒடுக்குவதில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் என பிரதமர் மோடி பேச்சு. சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்குள் விசில் கொண்டு செல்ல தடை. தடையை மீறி ரசிகர்கள் எடுத்துச் சென்ற விசில்களை பறிமுதல் செய்தது காவல்துறை. சென்னையில் நடந்த உலகக்கோப்பை T20 லீக் போட்டி. ஆப்கானிஸ்தான் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி நியூசிலாந்து வெற்றி. T20 உலகக்கோப்பை லீக் போட்டியில் போராடி வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி இறுதி வரை பரபரப்பாக நடந்த ஆட்டத்தில் நேபாளத்தை 4 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி.